7ஆம் தேதி எங்களுக்கு தனித்தனியாக ஒரு அழைப்பு வருது. திடீர்னு வந்து சிஎம் பார்க்க விரும்புகிறார் அப்படின்னு. அப்போ நாங்கள் 2-3 பேர் போகிறோம், அவங்களும் வந்திருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு கருத்து வைக்கப்பட்டது. என்னென்னா, இது மாதிரி வந்து நம்ம அணியும் அதிமுக அணியும் சேர்ந்தால் நாமளே ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு ப்ரப்போசல் வந்திருக்குது. அதான் எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சராக முன்மொழிகிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு. முதல்ல நான் வந்து சொல்கிறேன், இது திமுகவுக்கே பெரிய கேள்விக்குறியாயிரும், உங்களுடைய எதிர்காலமே சூன்யமாயிரும், இது நல்ல முயற்சி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். கம்யூனிஸ்டுகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டோனில் தான் கருத்து சொன்னாங்க. நாங்கள் எழுச்சி வந்துட்டோம். அப்போ திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசினதெல்லாம் உண்மைதான் போல. மக்கள் நம்ம தான் முட்டாள்கள். 50 ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் எதிர்க்கட்சின்னு நம்பிட்டு இருந்தோம். பதவி ஆசைன்னு வந்துட்டா நீயும் நானும் வேற இல்லடா, அண்ணன் தம்பி, இது பங்காளி சண்டைன்னு நிரூபிச்சுட்டாங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்ட சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாத்தையும் பதவியை காலி பண்ணிட்டார் எடப்பாடி சார். ஒரு தலித்துங்கிறதுனால திருமாவை முதல்வராக்க மனமில்லாத எடப்பாடி விஜயை எப்படியும் முதல்வர் ஆக்கக்கூடாதுன்னு ஸ்டாலின் சார். மக்களே விழிச்சுக்கோங்க, இது நமக்கான நேரம்.